அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். நம்ம இந்த ஷார்ட்ஸில் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய சபாநாயகர் பற்றி ஜவஹர்லால் நேரு அவங்க ஒரு கூற்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கூற்றை பற்றி தான் நம்ம இந்த பகுதியை தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதாவது ஜவஹர்லால் நேரு சபாநாயகருடைய அலுவலகத்தை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ சபாநாயகரும் அதை பற்றி தான் ஏன்னா சபாநாயகர் அலுவலகம் அப்படின்றது சபாநாயகர் தான் உள்ளே இருப்பார். ஸோ என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். சபாநாயகர் தான் மன்றத்தோட பிரதிநிதியாக திகழ்கிறார். அவர் இல்லைன்னா அவள் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார். சரியாங்க. ஸோ நமக்கு நல்லா தெரியுங்க, ஒரு மன்றம் இருக்குது, அதை நாடாளுமன்றமாக இருக்கலாம், இல்லாட்டி சட்டமன்றமாக இருக்கலாம். ஸோ அங்கே மிக முக்கியமான பிரதிநிதியாக திகழ்கிறது யார் அப்படின்னா சபாநாயகர் தாங்க. அவங்க தான் அந்த மன்றத்தோட மாண்பையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கக்கூடியவங்க. ஸோ அதுக்கான பிரதிநிதியாக அவங்க விளங்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா நாட்டினுடைய சின்னமாக விளங்குகிற அட் த சேம் டைம் அதை குறிப்பிட்ட வகையில் சபாநாயகரும் என்ன பண்ணுறாரு, ஸோ இந்த நாட்டோட சுதந்திரம் மற்றும் விடுதலையோட சின்னமாக திகழ்கிறார். ஏன் அப்படின்னா நமக்கு தேவையான சட்டங்கள் எல்லாத்தையுமே அந்த மாமன்றம் தான் கொண்டு வருது. ஸோ அந்த மாமன்றம் நாட்டினுடைய சின்னமாக விளங்குது. ஸோ அந்த மன்றத்தை நிர்வகிக்கக்கூடிய சபாநாயகரும் என்ன பண்ணுறாரு, நமக்கு ஒரு விடுதலை சின்னமாக திகழ்கிறாரு அப்படின்னு நேரு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பதவி அப்படின்றது ஒரு மேன்மை தாங்கிய சுதந்திரமான பதவியாக இருக்கணும். அந்த பதவி எப்போதும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது பதவியில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ அந்த பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் வகிக்கப்பட வேண்டும். சரியாங்க. ஸோ நமக்கு ஒரு வினா வச்சுருந்தாங்க. அதாவது சபாநாயகர் பதவியானது எப்போதும் சுதந்திரமாகவும் மிக திறமை வாய்ந்ததாகவும் பாரபட்சமற்ற ஒருவராலும் வகிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த கூற்றை வச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவங்க தான். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சபாநாயகர் நமக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.